Hi friends, this is Vinod Raj. In this video, we will talk about Jenkins plugin எப்படி installation பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம இப்போ இந்த வீடியோல எந்த plugin installation பண்ண போறோம்னா build monitor என்ற ஒரு plugin installation பண்ண போறோம். எதுக்காக build monitorனா நம்மளுடைய இப்போ நம்ம ஜாப் இங்க ப்ளே பண்ணனும்னா எந்த ஜாப் வந்து ப்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல build queue தான் வந்து பார்க்க முடியும். சோ ஈஸி வே ஆஃப் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம build monitor ஒரு plugin installation பண்ணனா நமக்கு டயகிராம் ஓரியன்டடா நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா ஒரு பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். சோ நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ எது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து அந்த plugin மூலமா நம்ம தெரிஞ்சிக்கலாம். சோ லெட்ஸ் இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் plugin manage Jenkins க்குள்ள வந்துருங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா plugins ன்னு இருக்கும். available plugins. I'm going to install build monitor. So build monitor view plugin. Just click on the checkbox install. இந்த plugin நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா easy way of understanding தான் success ஆயிடுச்சு. Now I am going to dashboard. So click on the dashboard. இப்போ இந்த dev project test project prod project easy way ல நம்ம configure பண்ண போறோம். plus next view. So இங்க நேம் வந்து இங்க பாருங்க நம்ம installation plugin installation பண்ணதா இந்த இடத்துல இந்த build monitor view காமிக்கும். click on build monitor view and then give name. I am giving flow of project. click on create. okay. இப்போ flow of project எதுமே கிடையாது. இப்போ நான் வந்து flow of project ஆட் பண்ண போறேன். add some projects. இந்த இடத்துல jobs என்னென்ன இருக்கு நமக்கு dev இருக்கு, prod இருக்கு, test இருக்கு. click on OK. so பாருங்க இப்போ ஈஸியா நமக்கு வந்து view கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாமே greenல இருக்கு. ஏன்னா எல்லாமே சக்சஸா இருக்குது நமக்கு. அதனால எல்லாமே greenல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எதனா ஒரு ஜாபை வந்து ஃபெயில் பண்ணி நான் செக் பண்ண போறேன். so let's do it. opening the duplicate session. நான் வேணும்னே என்ன பண்றேன்னா இந்த dev ப்ராஜெக்ட்ல dev ப்ராஜெக்ட்ல configure வந்துட்டு இந்த execute shellல ECH கொடுக்கிறேன். ஓ பதில் ஓ எடுத்துட்டேன். click OK. so now I am going to play the project. பாருங்க இப்போ வந்து flow of project உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? என்னன்னா build வந்து ஃபெயில் ஆன உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ரெப்ளிகேட் ஆயிடுது ரெட் கலர்ல. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம வந்து build monitorன்ற இந்த plugin யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து environment மேனேஜ் பண்ணிக்கலாம். சோ again நான் என்ன பண்றேன்னா I am going to dev project. இந்த இதல configure போயிட்டு again அந்த ECH பக்கத்துல O ஆட் பண்றேன். சோ கரெக்ட்டா நான் கொடுக்கிறேன் கமாண்ட O ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரெட் கலர் இருக்கு dev ப்ராஜெக்ட்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜாப் again ப்ளே பண்றேன். so playing the job. பாருங்க back in the green வந்துச்சு. சோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் environment வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். Thank you friends. Thank you for watching.